பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தினுடைய பிற்பகுதி. இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும். அடிமையானவன் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, சுயாதீனன் வீட்டில் நிலைத்திருப்பான். கர்த்தர் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் மூலமாக, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எந்தபடி? 4ஆம் வசனம் சொல்லுது, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். எப்பயுமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாயிருப்பதுதான் அவருடைய பலன். நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பிரசங்கத்துல, நாம சிரிச்சா சாத்தானுக்கு கிறுக்கு பிடிக்கும். சந்தோஷத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கணும், ஆண்டவர் சமூகத்திலிருந்து எடுத்துக்கணும். ஆண்டவரே, என்னை சந்தோஷமா வைங்க, என்னை மகிழ்ச்சியா வைங்க, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதுதான் விரும்புறேன். அதுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷத்தில் நிலைச்சிருக்கணும். 2வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசித்தால், நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா, தெரியப்படுத்துவதில் நிலைத்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்கள்ட்ட போய் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க முழங்கால மடக்கி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குப்பா, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், உண்மை என்று எனக்கு யாருமே இந்த பூமியில இல்லை, நான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறேன். முதலாவது சந்தோஷத்துல நிலைச்சிருக்கணும். 2வது ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த கவலையா இருந்தாலும், எந்த கண்ணீரா இருந்தாலும், எந்த துரோகங்களா இருந்தாலும், எந்த அவமானங்களா இருந்தாலும், எந்த விதமான வித்தியாசமான சூழலா இருந்தாலும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, எனக்கு தெரியப்படுத்துறாளா இவ, தெரியப்படுத்துறானா இவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையில, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணுமா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யார்கிட்டயோ எதையோ சொல்லி ஃபெயிலியர் ஆயிருக்கீங்களா, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, ஏன்ட்ட தெரியப்படுத்த மகளே, சந்தோஷமா இருந்து எனக்கு நீ தெரியப்படுத்து. 3வது ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதனுடைய 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி. சிந்தித்து கொண்டிருக்கணும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அன்பு எதுவோ, கற்பு எதுவோ, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எதுவோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள், இது நிறைய இருக்கு. அதுல நாம சிந்தித்து கொண்டே இருக்கணுமா. கிறிஸ்தவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள், அதுல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பாருங்களேன். அதை நீங்க சிந்திக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்க இருந்து இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்தபடியே நீங்கள் நிலைத்து இருங்கள். இந்தபடியே நிலைத்து இருங்கள். எதுல? சந்தோஷத்துல நிலைச்சிருக்கணும், ஜெபம் பண்றதுல நிலைச்சிருக்கணும், சிந்தித்து கொண்டிருக்கிறதுல, நல்ல சிந்தையில நாம நிலைச்சிருக்கணும். அப்படி நாம நிலைச்சிருந்தோம் அப்படின்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே எப்பவும் வாசமாயிருக்கும். புரியுதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துவதில் நிலைத்திருங்கள், நல்ல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பதில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.